பாருங்கப்பா, நம்ம முதலமைச்சர் ஆட்சியில் வந்து பார்த்தோம்னா டெய்லி ஒரு அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி மின்சார வாரியத்திலேருந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வானவங்களுக்கு 401 பேருக்கு பார்த்தோம்னா வேலை நியமன இதை கொடுக்குறாரு அவரே வந்து நேரில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா. கலைவாணர் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குது. 401 பேர் வந்துட்டாங்க. அதாவது உதவி மின் பொறியாளர் கணக்காளர்னு கரெக்டாக 401 பேர் கொடுக்குறாங்க. அப்போ எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க, சபையில் எல்லோரும் உட்காந்துருக்கா. நம்ம முதலமைச்சர் செல்லக்குட்டி அங்கேருந்து வந்துட்டார். சூப்பராக வந்திருக்காரு பார்த்துக்க. நேற்று அவர் வந்த ஸ்டைலே வேறு ஸ்டைல் பண்ணால் கண்குளிர நான் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்குங்க. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. வந்துட்டாங்கப்பா. வந்தவனையும் ஒவ்வொருத்தராக மேடை ஏறி வந்து அவங்க நானே கையில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 401 பேருக்கும் ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் 401 பேருக்கும் வேலை கொடுக்குறாரு. இது நடக்கிற காரியமாப்பா? இருந்த ஆட்சியில் நடக்குமாப்பா? இது நம்ம பிள்ளைங்க பரீட்சையில் பாஸ் ஆகி வேலை கிடச்சிச்சுன்னா கூட அதுக்குன்னு ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டு தான்ப்பா இவங்க கொடுப்பாங்க. அப்படி ஒரு களவாணி பயலுங்கப்பா. இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன கேட்டோம்னா, ஒரு பைசா வாங்காமல் 401 பேருக்கும் வேலை போட்டாங்க. என்ன இது பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு இதுன்னா ஒரு கற்பிணி பொண்ணு வந்துருப்பா. பேர் அச்சயலட்சுமி. நேரமாச கற்பிணி பொண்ணு. 3 நாள் அது பிள்ளை குழந்தை பிறக்க போது. அந்த பொண்ணை வந்து நீங்கள் மேடை ஏறி வர வேணாம், நீங்கள் கீழே இருங்க, நானே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கான அந்த வேலைக்கான அந்த இதை கொண்டு கொடுத்து கையில் உண்டி கொடுத்து நலம் விசாரித்து அதை கொடுத்துட்டு வந்திருக்காருப்பா. இதில் என்னன்னு கேட்டோம்னா, தாய் இல்லைங்கிறது இவர் தான்ப்பா. அதாவது 3 நாளில் டெலிவரி ஆக போகுது அந்த பிள்ளைக்கும் சேஃப்டி வேணும், பிறக்க போகிற அந்த புது பிள்ளைக்கும் சேஃப்டி வேணும். அப்படிங்கிறக்காண்டி ஒரு தாயுள்ளமாக கொண்டு போய் கிட்டக்க போய் நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காருங்கப்பா. இன்னும் ஒரு விஷயம் நம்ம என்னன்னா, இப்போ 401 பேருக்கு வேலை கிடச்சி போச்சுன்னா நம்ம மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? வேலைக்காண்டி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க, என்ன முதலமைச்சரோட இந்த அரசாங்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கட்டாயம் வேலை கிடைக்கும். அதாவது தன்னம்பிக்கைங்கிற விதையை விதைச்சிருக்காரு. அதாவது நீங்கள் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, படித்து மட்டும் வாங்க, நான் உங்களுக்கு வேலை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை விதையை கட்டாயம் வச்சுட்டார். இது என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது சொல்லியிருப்பார், குட்டி பிள்ளைகளாம் நீங்கள் படிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பூரா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாருப்பா. அதை வந்து இன்றைக்கி நிறைவேற்றி விட்டாருப்பா. பார்த்துக்கங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு தாய்மானவனாக இருந்து நம்ம ஒரு கற்பிணி பெண்ணுக்கு அந்த மாதிரி இறங்கி போய் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் அந்த பிள்ளை கையில் வாங்கணும்னா எவ்வளோ கொடுத்து வச்ச பிள்ளை பாருப்பா. மற்றபடி பார்த்தோம்னா 401 பேரோடைய உட்காந்து ஒரு போட்டோ வேறு எடுத்துக்கிறாரு. அது பக்கத்தில் உட்காந்துருக்கலாம். அவ்வளோ சிரித்து மகிழ்ச்சியாக இருக்காங்கப்பா. அந்த 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 பணி நிறைவுக்கான அந்த இதை கொடுக்கறது, அதாவது வேலை செய்ய போகிற அந்த இதை கொடுக்கும்போது அந்த பையங்களாம் சொல்கிறாங்க, அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, அங்கே தான் எங்கள் பாப்பனே, அவங்கள பற்றி கையசிக்கிறாரு. இப்படி கையை காட்டு மாதிரி வச்சு காமிச்சிக்கிறாரு, இப்படி முத்தம் கொடுத்துக்கிறாரு. இப்படிலாம் செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியில் வச்சு என்ன அந்த பணி நியமன இதை வேலையை கொடுத்துருக்காருப்பா. இப்படி ஒரு முதலமைச்சர் தாப்பா நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். கடவுளாக கொண்டாந்து கொடுத்துருச்சுப்பா. நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள்.